பிரதானமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா ஓமாசு காண்கின்ற ஒரு விஷயம். ஓமாசு காண்றது தெரிஞ்சா இதுல வார வினாக்கள் பொதுவா எங்களோட நுண்ணறிவு பற்றியில இதுல குறைஞ்சது ஒரு வினாவோ வரும். அப்ப இதுல வார வினாக்களை செய்யறதுக்குனால ஓமாசு காண்ற ஒரு விஷயத்த கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஓமாசு காண்றது தெரிஞ்சா இதுல வார வினாக்களை இலகுவா செய்யும். இந்த கன்செப்டை எங்களுக்கு ஓமாசையை வச்சு செஞ்சுட்டு போறது ஈஸி. அப்ப அதுக்கு இந்த வினாக்கள் செய்யறதுக்கு முதல்ல நாங்க ஓமாசி காண்றது தொடர்பாக பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸா, ஜிசாக்கல்லாஹ். அப்போ இதுல நாங்க ஓமாசு காண்றது தொடர்பா பார்க்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு முதன்மை என்ற ஒரு விஷயம் தெரியணும். முதன்மையன் மேக்சிமம் டீப்பா தெரிய தேவையில்ல. 1 தொடக்கம் 100 வரைக்குமான முதன்மை எண்கள் 25 காணப்படும். முதன்மை எண்ணுனா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இலக்கத்துக்கு 2 காரணிகள் காணப்படும். ஒரு குறிப்பிட்ட இலக்கத்தை வகுக்கிறதுக்கு 2 காரணிகள் காணப்பட்டா அதுக்கு நாங்க பேர் சொல்லுவோம் முதன்மை என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 தொடக்கம் 100 வரைக்குமாக உள்ள அந்த 25 முதன்மை எண்கள்ல 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29 இதை ஞாபகம் வச்சுக்கணும் கட்டாயமா. 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97 இந்த குறிப்பிட்ட 25 இலக்கங்கள் தான் முதன்மை எண்களாக வரும். இந்த 25 இலக்கங்கள்லையும் மேக்சிமம் இதை தாண்டி எங்களுக்கு ஓமாசுக்கு பெரும்பாலும் வராது. இந்த 10 தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓமாசு வாழ்றதுல இந்த 10 எண்களுக்குரிய விட தெரிஞ்சிருந்தாலே போதும். எங்களுக்கு இந்த ஓமாசு கண்டு போட்டது. இப்ப பார்ப்போம் இந்த முதன்மை எண்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஓமாசியை எப்படி கண்டு போட்டுருன்னு ஆகும். முதன்மை எண்கள் தெரிஞ்சா எந்த வினாக்கள் வந்தாலும் அது கொஞ்சம் பாஸ்டா போகும். எங்களுக்கு ஈஸி டெக்னிக் அப்படி பெருக்கி பார்க்குறேன் இப்படி பெருக்கி பார்க்கறத விட ஓமாசிக்குள்ளால செய்யறது ஈஸி. உதாரணத்துக்கு பாருங்க, ஓமாசின்னா என்ன? ஓமாசிக்கிறது என்னன்னா பொது மடங்கில் சிறியது. அதாவது மடங்குகள் எழுதும் போது உதாரணமா எங்கிட்ட இருக்கிறவங்க 6க்கும் 12க்கும் 18க்கும் ஓமாசு அழைச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த 6, 12, 18 ஆகிய இலக்கங்களால வகுபடக்கூடிய மிகச்சிறிய 6ஆல 12ஆல 18ஆல வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் அதான் ஓமாசு. அந்த ஒரே சந்தர்ப்பத்தில் நடக்குது. 6, 12, 18 ஆகிய எண்களால வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டா எப்படி வினாக்கள் வந்தா நீங்க பாஸ்டா செய்யணும். 6ஆலையும் வகுப்படணும், 12ஆலையும் வகுப்படணும், 18ஆலையும் வகுப்படணும். மிகச்சிறு என்னன்னு கேட்டா விட 18 வந்துடும். இதுல ஓமாசு 18.
அதாவது ஒரே மடங்குகள் தரப்படும் போது 6, 12, 18 இந்த மூன்றும் ஒரே மடங்கு. ஒரே மடங்குன்னா எந்த மடங்குன்னா 6 இந்த மடங்கு. அப்ப ஒரே மடங்குகள் தரப்படும் போது அதுல வார மிகப்பெரிய எண்ணுங்களுக்கு கோமாசியா இருக்கும். ஒரே மடங்குகள் தரப்படும் போது அதுல வார மிகப்பெரிய எண் வந்து எங்களுக்கு கோமாசியா இருக்கும். 6, 12, 18 கோமாசி என்னன்னு 18. என்ன அது 18 6ஆலையும் வகுப்படும், 12ஆலையும் வகுப்படும், 18ஆலையும் வகுப்படும் காரணத்தால 6, 12, 18 கோமாசியை நாங்க 18க்கு செல்வோம். எனவே கோமாசி காண்றது இந்த கேள்விகளுக்கு இந்த மனிதன் வேலை அதாவது வேலை நேரம் வார இந்த விஷயத்துல மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப அடுத்தது பாருங்க, அடுத்த விஷயம் இருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்னன்னா அடுத்தது அது தாண்டி அது இல்லாமலுக்கு கோமாசி வாரது. உதாரணமா வந்து 18 வந்துட்டு ஒரு 24 வந்துட்டு இதுல கோமாசிய காணுங்கன்னா இந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியான வழி. இதுல இது ஒரே மடங்கு அல்ல. அப்படியான சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்யணும்னா இது தரப்பட்ட 3 எண்களையும் என்னோட முதலாவது முதன்மை எண் எதுக்கு 2 2ஆல அப்படி வகுக்குற 8 2ஆல வகுத்தா 4, 18 2ஆல வகுத்தா 9, 24 2ஆல வகுத்தா 12. மீண்டும் இதுல ஏதாவது ஒன்று 2ஆல வகுக்கிறதுக்கு இருந்தா அதை வகுக்கணும். அவ 2ஆல வகுக்கல 4 வகுத்தால் 2, 9 வகுப்படாது, 12 வகுத்தா 6. மீண்டும் ஏதாவது ஒன்று 2ஆல வகுப்பாடு பார்க்கணும். வகுக்கல வகுத்தா இது 1, 9 வகுப்படாது, இது. இனி எங்களுக்கு இதுல யார் எதால வகுப்படணும்னு பார்க்கணும். 2ஆல வகுப்படாது, அடுத்தது 3ஆல வகுக்கணும். இதை 3ஆல வகுத்தா இது வகுப்படாது, இது 3, இது 1. மீண்டும் இதை 3ஆல வகுத்தீங்கன்னா 1, 1, 1 வந்துடும். ஆகவே இந்த 8, 18, 24 கோமாசி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 தர இது பெருகுற 2 தர 2 தர 3 தர 3, 2 4, 4 2 8, 8 3 24, 24 3ஆல பெருக்குதா 72. எனவே இந்த வினாக்கள் செய்யறதுக்கு முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது கோமாசுன்ற ஒரு விஷயம் தெரியும். எங்களுக்கு கோமாசு கட்டாயமாக காண தெரியும். கோமாசு காண தெரிஞ்சாதான் இந்த வினாக்களை எங்களால் ஈஸியாக செய்து கொள்ள முடியும். எனவே மெயின் விஷயம் வந்து கோமாசு காண்றது. சொல்ற விளங்கிட்டா? கோமாசு காண்றது விளங்கி. இந்த டைப்ல இதுல ஒரு 2 3 டைப் வருது. பொதுவாக இங்க வேலைன்ற ஒரு விஷயம் ஏதாவது வரையறை செய்யப்படும். அதே கொஞ்சம் ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கொள்ளும். இந்த வேலைன்ற விஷயம் எதால வரையறை செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயம். வேலைன்றது எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. நீளத்தை அளக்கணும்னா நீளத்துல அழகு மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர்லாம் பாயும். அதே மாதிரி கொள்ளளவு அளக்குன்னா மில்லி லீட்டர், லீட்டர்களை பாயும். அதே போல வேலைன்றதை அளக்கிறதுக்கு ஒரு அழகாக நான் எதை பாய்ப்போம்னா மனிதன், நாள், ஒரு குறிப்பிட்ட அளவு மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் செய்யற வேலைற அளவு என்னன்னு கேட்டா தரப்பட்ட மனிதனை நாளால இருக்குன்னா வாரதுதான் அந்த வேலையின் அளவா இருக்கும். அதை மனித நாள்னு சொல்லுவோம். சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க வேலையை எப்படி வரையறை செய்வோம்னா மனிதன், நாள், மணித்தியாலம்னு வரையறை செய்வோம். சில டைம்ல மணித்தியாலம் எங்களுக்கு பெருக்கப்படும். சில டைம்ல இந்த வேலையை நாங்க எப்படி வரையறை செய்வோம்னா இயந்திரம் அல்லது பொறி மணித்தியாலம் என்று வரையறை செய்வோம். இதான் அந்த வேலையை வரையறை செய்வதற்கான வழி. இப்ப இப்படி இந்த
மனிதனும் நாளும் தொடர்படுற வேலை தந்துட்டு இந்த வேலையின் அளவு தெரியும், நாள்கள் அளவு தெரியும், மனிதன் எண்ணிக்கையை கேள்வியா கேட்டா நாங்க என்ன செய்யணும்னா வேலைய நாளால வகுக்கணும். சில சந்தர்ப்பங்கள் நாள் கேள்வியா கேட்டா வேலைய மனிதனால வகுக்கணும். அதே போலதான் இதுலயே. எனவே இந்த பேசிக்கான ஐடியா, இந்த வினாக்கள் செய்வதற்கு இந்த குறிப்பிட்ட பேசிக்கான ஐடியாவோட சில நுட்பங்களும் இருக்கு. சில கேள்விகள் செய்யக்கூடிய சில நுட்பங்களும் இதெல்லாம் படிக்கிற நோக்கம் இந்த கேள்வி மட்டும் செய்யறது இல்லை, கொஞ்சம் திங்க் பண்ண வைக்கும் எங்களுக்கு. இந்த கேள்வி நாங்கள் எப்படிலாம் செய்யணும் விஷயத்த திங்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு முக்கியமான பாடம் உண்டு. இவ்வளவுதான் இதுல உள்ள அந்த தேவையான சமரி. தேவையான சமரி என்னன்னு சொன்னா ஓமாசுகான்ற மிக முக்கியமான விஷயம். அடுத்தது அந்த விடயங்கள்.